ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்படின்னா என்ன, அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தோடனே இனிஷியலாக எல்லாருமே கற்றுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஷேரை எப்படி பை பண்ணணும், சரிங்களா, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். இங்கேயே பை பண்ணிடலாம், சரிங்களா. இப்போ டாடா ஸ்டீல் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே பை கொடுத்தீங்க, மார்க்கெட் ஹவரில் அப்படின்னா ஒர்க் ஆயிரும். நீங்கள் அதை மட்டும்தான் படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் 80% உங்களுடைய ரேஷியோவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடர், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நேற்று நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ட்ரேடர் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா இந்த சார்ட் மட்டும்தான், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் பைபிள் ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பைபிளை பொறுத்த மட்டும் இயேசு கிறிஸ்துக்கு 12 சீடர்கள் இருப்பாங்க, சரிங்களா. இப்போது இந்த 12 சீடர்கள் அவங்களுக்கு தான் முதல்ல என்ன அப்படின்னா கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும், சரிங்களா. அவங்க தான் நியர்லி இருப்பாங்க பக்கத்தில். ஆனால் கடைசி நாளில், சரிங்களா, கடைசி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைவாங்க, சரிங்களா. 2 கையிலையும் கால்லையும் ஆணியெல்லாம் அறைவாங்க. அவர் மேலே குற்றம் சாட்டுவாங்க. ஏன்னா நன்மை பண்ணாலே இங்கே என்ன அப்படின்னா அவரை யாருக்கும் பிடிக்காது. ஸோ அதில் பிடிக்காதவங்க அந்த மாதிரி மன்னர்கிட்ட இழுத்து பேசி அவரை சிலுவையில் அறைய வைப்பாங்க. அப்போ சிலுவையில் அறையும் போது ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒரு நபரை அரைஞ்சிருப்பாங்க, சரிங்களா. அதாவது சிலுவை சிம்பிள், இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க. இது சிலுவை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும். கிறிஸ்துவத்தில் இதை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த சிம்பிள் அவர் சிலுவையில் அறையிறதுனால தான் இந்த சிம்பிளுக்கே பெரிய லெவலில் ஹைக் வந்த காரணம், சரிங்களா. அப்புறம் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒருத்தங்க இருப்பாங்க. அப்புறம் ஒருத்தர் இயேசுக்கு, அதாவது இயேசு அவர்கிட்ட பேச பேச, அவர் சிலுவையில் அறையும் போது அவரை நிறைய பேர் கொடுமை பண்ணும்போதும் அவர் யாரையுமே திட்ட மாட்டார், பழிச்சு பேச மாட்டார். கடைசியில் கூட ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே, அவருக்கு மேலே இருக்கிற தகப்பன்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். ஆண்டவரே, இவங்க செய்தது இன்னதென்று அறியாது செய்கிறாங்க, அவங்களுக்கு செய்கிறது என்னன்னே தெரில, தப்பாக பண்ணுறாங்க, சரிங்களா, அவங்களையும் மன்னிங்க அப்படின்னு சொல்லும்போது ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒரு நபர் சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்கல்ல, அவர் சென்டரில் இருக்கிறார். அப்போ அரையும் போது அதில் ஒருத்தர் மனம் திரும்புவார். கடைசி நேரத்தில் அவர் சொல்லுவார், ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவரே, அதாவது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன ஆயிடுச்சு, அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற அர்த்தம் வரும். இந்த 12 சீடர்களுக்கு இல்லாத ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கடைசி சிலுவை பாடில் மனம் திரும்புவார்ல, அவருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஏன்னா 12 சீடர்கள் 3.5 வருஷம் அவங்க கூடயே இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் கடைசி நேரத்தில் மனம் திரும்புறதுக்கு தான் கடவுளோட இசைந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் ட்ரேடுக்குள்ளே வருவீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் படிப்பீங்க. ஆனால் டெக்னிக்கல் அனலைசிஸ் படிக்க மாட்டேங்க. டெக்னிக்கல் அனலைசிஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேடை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு சின்ன லாஸில் பெரிய லெவலில் உங்களுக்கு ட்ரேடை விட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்க வேண்டியதே 3 ட்ரெண்டு தான், சரிங்களா. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று ஃப்ளாட்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்ட். இப்போ நான் வரைஞ்சி காட்டியிருக்கேன்ல, இது என்ன அப்படின்னா அப் ட்ரெண்டு, சரிங்களா. இது என்ன ட்ரெண்ட் அப்படின்னா அப் ட்ரெண்டு. அதே இது உங்களுக்கு நான் ஃப்ளாட்டையும் காட்டுறேன், சரிங்களா. இப்போ இது டவுன் ட்ரெண்டு. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இது டவுன் ட்ரெண்டு. ஃப்ளாட் அப்படின்னா நான் இருக்கு பாருங்கள், இது உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஸோ இன்னும் எக்ஸாக்டாக காட்டணும் அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாகவே இருக்கும். என்ன இருக்குது பாருங்கள், இதில் மொமெண்டமே இருக்காது. என்ன இருக்குது பாருங்கள், இது ஃப்ளாட் ஓப்பனிங். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிறது. இப்போ என்ன அப்படின்னா, ஃப்ளாட்டை நீங்கள் பையுக்கும் செல்லுக்குமே பயன்படுத்தலாம், சரிங்களா. அப் ட்ரெண்டை பைக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்தணும். டவுன் ட்ரெண்டை செல்லுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போது
நீங்கள் போய் இதை ரிசர்ச் பண்ணுங்கள். நான் இந்த ஸ்டாக் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல புரிதல் வந்துடும். மார்க்கெட் வந்து தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருக்கு. கரெக்டாக இருக்கா அந்த லைன்? இப்போ நான் அப்படியே செகண்ட் லைனை தூக்குனேன் அப்படின்னா என்ன இருக்குது? இந்த கீழே வரைகிற லைன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சப்போர்ட். சரிங்களா? அப்படியே நீங்கள் மேலே வரைகிறீங்க, இந்த லைன் வரைகிறீங்க அப்படின்னா இது பேர் வந்து ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்கறதுக்கே 2 இடம் தான் இருக்குது பையில், வேறு இடமே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லோரும் அங்கங்கன்னு தேடுவாங்க. பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கனி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? 2 இடம் தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்டே இருக்குது. ஒன்று, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போச்சு அப்படின்னா பை. இப்படி ட்ராவல் ஆகுதா, நீங்கள் சப்போர்ட்னு மார்க் பண்ணிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க, ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போச்சு அப்படின்னா பை. ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது அப்படின்னா செல். இது நீங்கள் மாற்றவே முடியாது. நீங்கள் இப்படி தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா? இப்போது செல்லுக்கு இது ஒரு இடம், பையுக்கு இது ஒரு இடம். சரிங்களா? இப்போது இந்த ரெசிஸ்டன்ட் சொல்கிறோம்ல, இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். சப்போர்ட்டை பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே செல் பண்ணலாம். என்ன செல்லுனா எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது இதுலேயும் ஒரு ட்ரேடிங் இருக்குது. இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கே வாங்கி நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு ஸ்டாக் வந்து கீழே சரியுது அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரும் அப்படின்னா 100 ரூபாயில் செல் பண்ணி 90 ரூபாயில் பை பண்ணணும். இந்த ஆர்டர் அப்படியே க்ளோஸ் ஆகும். இது ஒரு கேம் மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் இதை ஹோல்டு பண்ண முடியாது. செல் சைடில் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த ஆப்ஷன் சைடு போனீங்க அப்படின்னா அதில் புட் ஆப்ஷனை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்டிங்னா மறுநாள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது இருக்கும். ஸ்டாக்கில் இருக்காது. ஸ்டாக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பை சைடு மட்டும்தான் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பை சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இவ்வளோ தான் இருக்குது விஷயமே. 2 இடம் தான். ரெசிஸ்டன்ட், சப்போர்ட், மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகும். ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல்லு, ட்ரெண்டை கட் பண்ணால் செல்லு, திரும்ப வந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போனால் பை, அப்புறம் ட்ரெண்டை கட் பண்ணால் பை. இவ்வளோ தான் இடம். இதை தவிர உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரும் எதையுமே சொல்லித்தர போகிறது இல்லை. சரிங்களா? இப்போ இந்த இடத்த சரியாக கணிக்கணும். இதுக்கு சில வித்தைகள் இருக்குது. சரிங்களா? இதை தான் நீங்கள் பயன்படுத்த போகணும். இப்போது இதுவே உங்களுக்கு என்ன அப்படின்னா 80% நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று நினச்சிட்ருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறதுக்கு தான் ஃபுல் எஃபோர்ட் போட்டுட்ருப்பாங்க. அதை தூக்கி தூர வச்சுட்டு டெக்னிக்கல் அனலைஸை ஃபுல்லாக நல்லா படிங்க. சரிங்களா? இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இருக்கையிலே ஈஸி. இதை தெரிஞ்சாலே உங்கள் ட்ரேடில் நீங்கள் இப்போ லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அதெல்லாம் கம்மியாயிரும். சரிங்களா? நாளைக்கு இதை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ நாளைக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே வரும், எப்படி வரையணும், இதை ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.